தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 62ஆம் அதிகாரம். 8ஆம் வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் நமக்குள்ளாக ஏற்படும் அனைத்து காரியங்களையும் தேவன் அறிவார். நம்முடைய அலைச்சல்கள், கிரியைகள், செயல்கள், நம்முடைய பேச்சுக்கள், நமக்கு எதிரிடையாக செய்கிற சத்துருக்களின் சூழ்ச்சிகள், தந்திரங்கள், சண்டைகள், கோபங்கள், வீண்பழிகள், நிந்தனைகள், அவமான காரியங்கள், கேலிகள் அனைத்தையும் தேவன் அறிவார். நம்மை படைத்த தேவனிடம் நம்மை நாம் முழுமையாக அர்ப்பணித்து விடுவோம். நம்மை அவர் காத்து வழி நடத்துகிறார். அவருடைய நினைவுகள், அவருடைய செயல்கள், அவருடைய சித்தம் மட்டுமே நம் வாழ்வில் நடக்கும். மனிதர்கள் நமக்கு என்ன செய்வார்கள்? ஒன்றுமில்லையே. தேவனை நாம் நம்புவோம். தேவனை பற்றிக் கொள்வோம். நம்முடைய இருதயத்தை தேவனிடம் ஊற்றிவிடுவோம். தேவன் அனைத்தையும் பார்த்து கொள்வார். நமக்கு அவர் கேடகமாக, துணையாக, அடைக்கலமாக இருக்கிறார். நாம் அவரை நம்புவோம், விசுவாசிப்போம். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். தேவன் நம்மை தாங்கி வழிநடத்தி பலப்படுத்துவார். ஆமென்.